தேவையே இல்லாமல் வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க, அன்சாலிசிட்டட் ஒப்பீனியன் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து பேசி ரிப்ளை பண்ணி ஆர்கியூ பண்ணி ஒரு ஃபைட் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒப்பீனியன்ஸ்க்கெலாம் நீங்கள் மதிப்பு கொடுக்காதீங்க, வேல்யூ பண்ணாதீங்க. லைக் என்ன சொல்கிறது, பிகாஸ் அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நகர்ந்துட்டாவே அதுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப்பு தான், ஒரு ஆக்ஷன் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, பவர் எடுத்துப்பாங்க. ஓகே, திஸ் பர்சன் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் மை ஒப்பீனியன், என்னோட விஷயத்துக்கு இவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்களா, அப்போது இவங்க பாதிக்கப்படுறாங்க, கண்டிப்பாக அப்போ நாமளும் வந்து இவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க, நாம் இவங்களை ஆட்டி வைக்கலாம் போல இருக்குது, நம்ம என்ன சொன்னாலும் இங்கே வந்து இவ்வளோ வெடிக்குது, ஸோ இவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஓன் யூ. ஸோ அந்த பவரை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. யாராச்சும் ஏதாவது ஒப்பீனியன் சொல்கிறாங்களா, அது தேவையில்லை உங்கள் லைஃப்பில் வந்து புகுந்து ஒப்பீனியன் சொல்கிறாங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், கேட்டுக்கோங்க, அமைதியாக கேட்டுக்கோங்க. லைக் நீங்கள் கேட்கக்கூட வேணாம், ஜஸ்ட் அப்படியே அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் காதலையும் போட்டுக்காதீங்க, உங்கள் மைண்ட்லேயும் எடுத்துக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. அவங்களுக்கு மதிப்பே கொடுக்காதீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டே பண்ணாமல் விட்டுருங்க. அண்ட் தென் என்ன, இவங்க வந்துட்டு எப்பயுமே ஏதாச்சும் நம்ம எதாவது சொன்னோம்னா இவங்க டென்ஷன் ஆகி இவங்க ட்ரிகர் ஆகி வருவாங்களே, சண்டைக்கு வருவாங்களே, அதை ப்ரூவ் பண்ண நினைப்பாங்களே, என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்களே, இது எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அது கூட புரியாமல் நீங்கள் மெச்சூர்டாக ஆக்ட் பண்ணுங்கள், மெச்சூர்டாக அவங்கள டீல் பண்ணுங்கள். எதுவுமே அவங்கள சொல்லாமல் ஒரு மைண்ட்லேயே அவங்கள எடுத்துக்காதீங்க, அவங்கள ஒரு பர்சனாகவே கன்சிடர் பண்ணாமல் விட்டுருப்போம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அது கூட தெரியாமல் அவங்க வந்து மறுபடியும் ஆர்கியூ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேப்பா நீ சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஜஸ்ட் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நீ தான் சரி, ஓகே உங்கள் ஒப்பீனியன் தான், உங்களுக்கு தெரியும் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஃபார் காட் சேக் அவங்கக்கிட்ட ஜஸ்ட் ஃபேக்காக வாச்சு ஓகே நீ தான் சரி நான் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்துருங்க. ஃபார் யோர் ஓன் மென்டல் பீஸ் ஜஸ்ட் அக்செப்ட் இட், அவ்வளோதான். பப்ளிக்காக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸாக இருக்கலாம், அவங்க ஃபேமிலியிலே அவாய்ட் பண்ண முடியாது, அவங்ககிட்டலாம் ஃபைட் வச்சுக்காதீங்க. பிகாஸ் நாளைக்கு நம்ம திரும்ப அவங்கள பார்க்குற மாதிரி வந்துடும். அதனால் எதுவுமே வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க, எதுவுமே ரொம்ப போட்டு உங்கள் மைண்டில் போட்டு குறைஞ்சிட்டு அப்படி எடுத்துக்காதீங்க. யாராவது ஒப்பீனியன் சொல்கிறாங்களா, அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட பாயிண்ட்டை தான் வந்து மிரர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்க ஸ்ட்ரகிள்ஸையும் இதையும் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்களை இல்லை, உங்களை வந்து நீ இப்படி தான் நீ அப்படி தான் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா தட்ஸ் நாட் யூ, இட்ஸ் தேர் ஸ்ட்ரகிள்ஸ், தேர் ஓன் ட்ராமாஸ். அதெல்லாம் தான் அந்த ஒப்பீனியன்லேயும் வெளிப்படும். அவங்க எப்படி இருக்காங்க, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தெம். ஸோ உங்கள் வேல்யூ என்றைக்கும் வந்து குறைய போகிறதில்ல. அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எனர்ஜி வந்து ரொம்ப சேக்கர்ட், அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து ஆர்குமெண்ட்லேயோ. ஏன்னா இதெல்லாம் லோ எனர்ஜிஸ் தான் கொடுக்கும், லோ வைப்ரேஷனுக்கு உங்களை தள்ளிடும். அப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல சூப்பரான லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஹை வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் when you seek or when you living in the high vibration then you attract so many good things in your life and blessings in your life. பட் கண்டினியூஸ்லி உங்களை வந்து ட்ரிகர் பண்ணி இதுக்குள்ளே தள்ளிட்டே இருக்காங்க, புல் பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணாததே ஒரு பெரிய ஸ்டெப்பு, பெரிய ஆக்ஷன். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.